ஓம் ஸ்ரீ தும்பிக்கையான் பாதம் என் சிரமையில் போற்றி. ஓம் ஸ்ரீ கந்தக்கடவுள் பாதம் என் சிரமையில் போற்றி. யோகாசன விஷயத்தில் வாய்மை நூல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து அதிலே யோகாசன விஷயமும் அதிலே வருது. குண்டலினி யோகம். அப்போ குண்டலினி யோகம், குண்டலினியை மூலாதாரத்திலேருந்து எப்படி எழுப்புறது அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன விஷயம். மூலாதாரத்தில் உறங்கி கொண்டிருக்கிற அந்த குண்டலினி. இப்போ குண்டலினியை எழுப்பக்கூடிய விஷயம் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் 2ஆம் நிலை, அடுத்து மணிப்பூரகம் 3ஆம் நிலை, அடுத்து அநாகதம், விசுத்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக கொண்டு போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம ஏற்றி கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது மேலெழுந்து போகக்கூடிய அந்த மூலாதாரம். அப்போ மூலாதார விஷயம் மேலே எழுந்து போக 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 நமக்கு சில அற்புதங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அது நடுநாடி மூலமாக தான் கொண்டு போக முடியும். அப்போ நடுநாடி எங்கே இருக்குது? முதுகுத்தண்டு வழியாக. முதுகுத்தண்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹாலோ போர்ஷன் இருக்கு இல்லையா, அது வழியாக தான் மேலெழும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த 3 விஷயம். அந்த 3ஆவது ஸ்டேஜுக்கு அப்புறமா அநாகதம், விசுத்தி. அப்போ அநாகதம், விசுத்தி. அப்போ 5 2 சேரும்போது 5ஆம் நிலைக்கு வரும். அப்போ அநாகதத்துக்கு போகும்போது நமக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அதிலே நம்ம நின்றக்கூடாது. அப்போ விசுத்தி நிலைக்கு போகணும். அப்போ அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போகணும். அப்போ ஆக்ஞா சகசிராரத்துக்கு போன பிற்பாடு தான் நமக்கு மனோன்மணி தாயாரோட தரிசனம் கிடைக்கும். மனோன்மணி தாயாரின் தரிசனம், பாத தரிசனம், அந்த சலங்கை ஒளி, யானை பிளிர்கின்ற ஒளி, இதெல்லாம் கேட்ட பிற்பாடு தான் நமக்கு அந்த வெட்ட வெளி நமக்கு கிடைக்கும், தரிசனம் கிடைக்கும், ஈசன் தரிசனம் கிடைக்கும். வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய், பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய்ன்னு குதம்பை சித்தார் சொல்கிறார் இல்லையா. அந்த வெட்ட வெளி, ஓப்பன் ஸ்பேஸ், அந்த வெட்ட வெளி தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்தை தான் ராமலிங்க சுவாமிகள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. அப்போ இந்த மகாமந்திரம், அருட்பெருஞ்சோதி மகாமந்திரங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம் மாதிரி தான் தெரியும். அது எதை உள்ளடக்கியது? அப்போ மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரை குண்டலினியை மேலெழுப்பக்கூடிய விஷயத்தை உள்ளடக்கிய விஷயம். அதுதான் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் சத்தியஞான சபையில் 7 திரையை நீக்கக்கூடிய விஷயம். 7 திரையை நீக்கினா ஜோதி தரிசனம் கிடைக்குங்கிறத சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து ஆப்த வாக்கியம் என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். யோதிகளுக்கு ஏற்படக்கூடிய பர்த்தா விவரம். கணவன் நிலை, சுகஸ்தானத்து அதிபதி வெய்யோன் ஆகில் நல்லதொரு தொழில்முறை புரிவான். சுகஸ்தானத்து அதிபதி மதியம் ஆகில் நர்த்தனம் உடையான். சுகஸ்தானத்து அதிபதி புந்தையும் ஆகில் நல்தாம் வாணிபன் செய்வான். சுகஸ்தானத்து அதிபதி பொன்னவன் ஆகில் நாகரிக தொழிலானே. சுகஸ்தானத்து அதிபதி நீகரேசனே ஆகில் சொல்லுகின்றேன் அவள் கணவன் பிராணம் தேகமெல்லாம் வாடிடவே ராஜமூலம். சிரத்தையோட தொழில் செய்த ஜீவித்திருப்பான். யோகமுள்ள அந்தரனாகில் மன்னராலே இறத்திடுவார் இன்னும் சில மன்னராலே இறத்த தொழில் செய்திடுவார் இன்னும் அப்பா. வாகுடைய புகருமா இருந்தாக்காலே வகுத்திடுவீர் பொன் வெள்ளி விற்பான் என்று அப்படின்னு பாடல் சொல்லுது, சுருதி சொல்லுது. அப்போ சுருதி சொல்லக்கூடிய விஷயங்கள் இது மேலோட்டமான விஷயங்கள் மாதிரி தான் தெரியும். அது சாரத்தை அடிப்படையாக கொண்டது. இப்போ சார அடிப்படையிலான விஷயம் அது ஒன்று மட்டும் இல்லை, கிரகச்சேர்க்கை, அப்போ உன்னிதம், அப்போ சற்பல விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கியது தான். அப்போ மேலோட்டமாக இந்த 5 விதமான தொழில்கள், 6 விதமான தொழில்கள், இந்த 7 விதமான தொழில்கள் அது மட்டும்தான் இருக்கா? இல்லை. இப்போ எவ்வளவோ விஸ்தீர்ணம் ஆயிடுச்சு தொழில்கள். எவ்வளோ பகுப்பாய்வு பண்ணி பார்க்கணும். ஆய்வு பண்ண அதனுடைய தொழில்கள் எந்த நிலையில் போய் இருக்குங்கிறத இந்த ஒரு பாடல்லையே நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ யுவதிகளுக்கு ஏற்படக்கூடிய பர்த்தா விவரங்களை
யுவதிகளுடைய ஜாதகத்திலே அறிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி கணவன் நிலை அமையும், இந்த மாதிரி அவளுக்கு வாழ்க்கை முறை அமையும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ ஆப்த வாக்கியங்கிறது ஞானத்தின் அடிப்படையில் மகான்கள் சொல்லிய விஷயங்கள். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள், எண்கணிதம், வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம்.